சுதந்திரம், சாய்ஸ், செலெக்ஷன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம உண்மையிலே நம்மளுக்கு சாய்ஸ் இருந்தால் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் இருக்குது. நம்ம எதையாவது ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், நம்ம சாய்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே நாம் அதுக்கு அதனுடைய விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அப்போது அந்த விளைவுகளுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணுங்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்குது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் வந்து ஒரு பெரிய விஷயம் சார்ந்ததாக இருந்தது அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன். இப்போ அந்த டெசிஷனை வந்து திருப்பி நம்ம மாற்றிக்க முடியாது உடனே. அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்பொழுது நமக்கு ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக, பலுவாக, பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளால் வந்து நமக்கு சுதந்திரம் இருந்தால் கூட நம்ம சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்போம். இல்லை அந்த இடத்துல நம்ம ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் தான் அது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த இடத்துல சப்போஸ் எடுத்த முடிவுகள்னால ஒரு பாதகமான பின் விளைவுகளை வந்து இப்போ சந்திச்சிட்டு இருக்கிறவங்களுக்கோ, அல்லது நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று தப்பாக எடுத்து ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு தவறாக வந்து ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல வந்துருமோ, அல்லது நிறையா வந்து ஒரு இழப்பு நேர்ந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தயவுசெய்து இதை வந்து ரிப்பீட்டில் போட்டு கேளுங்க. எல்லாருமே அதை கடந்து வந்திருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா,